Hey guys, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சைனீஸ் காலர் வித் வி ஸ்லிட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போதே நம்ம வந்து நெக்லைனுக்கு அடியில் வந்து மைக்ரோடாட் கேன்வஸ் ப்ளேஸ் பண்ணி கேன்வஸையும் சேர்த்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த கேன்வஸை வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் ஆன்ஃபோல்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸிங்கை வந்து கொஞ்சம் அலவன்ஸ் கொடுத்து ரெடி பண்ணணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 2.5 inches. ஸோ இங்கே எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நெக்லைனை பேஸ் பண்ணி நம்ம வரைவோம். ஆனால் இப்போ வந்து மேலே அந்த ரவுண்டு நமக்கு தேவையில்லை. ஸோ கீழே இருந்து ஸ்ட்ரெயிட் கொண்டு போயிருங்க. வியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு இங்கே கேன்வஸ் வேணும். அந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ண போகிறது வந்து நம்ம காலர் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லைட் வியையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கேன்வஸும் நமக்கு ஃபேப்ரிக்கும் சேம் டு சேம் மேட்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வி ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ சென்டரில் வந்து அந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்வஸ் சைடில் வந்து வி கேன் ட்ரா அ வி ஆல்சோ. ஸோ அந்த வி லைன் நம்ம வரைஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து டெய்லரிங் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஐபால் பண்ணி அந்த வியை வந்து அப்படியே ஸ்லோவாக டேப்பர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நம்ம லைன் வரைஞ்சிக்கிட்டோன்னா அந்த டேப்பர் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேன்வஸோட சைட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஸ்டிச் அண்ட் டர்ன் தான் பண்ண போகிறேன். ஸோ 1/4 inch சீம் அலவன்ஸில் அது அதர் சைட் ஆஃப் த எட்ஜை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கேயுமே நமக்கு வந்து ரா எட்ஜஸ் எதுவுமே தெரியக்கூடாது. ஆல் 3 sides நம்ம தைச்சிட்றோம். இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து கேன்வஸ் வந்து ரெடி ஆயிரும். அண்ட் நம்ம அயர்ன் பண்ணோன்னா இந்த கேன்வஸ் வந்து ஃபேப்ரிக்கோட ஒட்டிக்கும். ஸோ அயர்ன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற வியும் நம்ம கேன்வஸில் இருக்க வியும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி லெட்ஸ் ஃபினிஷ் த வி ஸ்லிட். ஸோ கீழே இருக்க ஃபேப்ரிக் மேலே இருக்கிற கேன்வஸ் எல்லாத்தையும் வந்து டு ஹோல்ட் இட் இன் பிளேஸ் நம்ம வந்து ஃபியூ பின்ஸ் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம் டெய்லரிங் பண்ண முன்னாடி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சி வச்சுருக்க லைன் மேலேயே தைச்சேன்னா போதும். பிகாஸ் வி வந்து நமக்கு சென்டரில் டேப்பர் பண்ணணும். ஸோ டேப்பர் பண்ணும்போது நம்ம வந்து ஏற்கனவே அங்கே வந்து ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிருக்கோம். அது வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி டேப்பர் பண்ணோன்னா வி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வி வந்து இந்த சென்டர் லைன் நீங்கள் மேட்ச் பண்ணலைன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். ஒன் சைடு நீளமாக இருக்கும் வி, ஒன் சைடு ஷார்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த சென்டர் லைனில் கரெக்டாக நீடில் ட்ரா பண்ணி டேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ வி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சென்டரை மட்டும் லைட்டாக ஸ்லிட் பண்ணி விட்டுட்டு நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்லிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ புஷ் ஆல் த ஃபேப்ரிக்ஸ் டுவர்ட்ஸ் தி கேன்வஸ் சைட். ஸோ அடியில் இருக்க லேயர் எல்லாமே வந்து கேன்வஸ் சைடில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டாப் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ டாப் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து வி வந்து பேக் சைடில் டேர்ன் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் அந்த பேக் சைடுக்குரிய ஃபேப்ரிக் முன்னாடி தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காலர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை நீங்கள் வந்து அலைன் பண்ணி ஷோல்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸ்க்கு நம்ம இங்கே விட்டுருக்க சீம் அலவன்ஸ் வந்து 1/2 inches. காலர் நெக்லைன்ஸ்க்கு வந்து 1/2 inch விட்டால் போதும். ஸோ 2 சைட் ஆஃப் த ஷோல்டர்ஸும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஷோல்டர்ஸை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எடுத்து போட்டு பார்த்தோன்னா
நல்லா ஒரு க்ளோஸ் நெக்காக இருக்கும். க்ளோஸ் நெக்கில் வி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் நெக்ஸ் வந்து எப்படி டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட் வீடியோ ஆன் ஹவு டு டிராஃப்ட் அ காலர் அண்ட் நெக்லைன். ஸோ எப்பயுமே வந்து காலர் கேன்வஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் மேட்ச் பண்ணி டேபிளில் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற நெக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி க்ளோஸ் டு த நெக்லைன். ஸோ நெக்குக்கு வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லைட்டாக ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம். பட் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பேக் நெக்கை கீழே இறக்கவே கூடாது. நம்ம வந்து அந்த 1/2 inch இறக்குனது அப்படியே இருக்கணும். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு 1/4 inches வந்து நான் ட்ரிம் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணி ட்ரிம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அதனால தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது காலர் கேன்வஸ் கட் பண்ணலை. இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணி நெக்லைன் ஓகேவான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலர் கேன்வஸ் கட் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். 22 inches மினிமம் இருக்கணும். அப்போ தான் தலை உள்ளே போகும். அப்படி போகலைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஓப்பனிங் பேக்லேயாவது ஷோல்டர்ஸ்லையாவது கண்டிப்பாக பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து தலைவலியாக உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு காலருக்கான மெஷர்மெண்ட் வேணும். ஸோ சீம் அலவன்ஸை விட்டுட்டு நான் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ மெஷர் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்த்து நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் சைடில் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ மெஷர் ஆகுதுன்னா 8 5/8 மெஷர் ஆகுது. பட் பேக் நெக் ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ மெஷர் ஆகுதுன்னா 4 inches மெஷர் ஆகுது. பட் நான் வந்து 3 1/2 எடுத்துக்கிறேன். பிகாஸ் 1/2 inch நான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் 3 1/2 எடுப்பேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம காலர் டிராஃப்டிங் பண்ணணும். அண்ட் கேன்வஸில் தான் டிராஃப்டிங் பண்ணணும். கேன்வஸில் டிராஃப்டிங் பண்ணுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் விட கேன்வஸில் கட் பண்ணிட்டோன்னா காலர் ஷேப் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ ஆன் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு லெட்ஸ் ஸ்கொயர் அ லைன். ஸோ லைன் ஸ்கொயர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் நெக்கோட வித்து விச் இஸ் 3 1/2 நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டோட்டல் லென்த் வந்து 8 3/4. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 8 3/4 மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்கொயரிங் அ லைன் அப்வர்ட். அங்கே அந்த லைனில் கீழே இருந்து நான் வந்து 1/2 inch மேலே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஷேப் த காலரை ஷேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ண வேண்டியது காலரோட வித்து என்ன வேணுன்றது. நான் இங்கே வந்து 1 inches நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மை காலர் வித் வில் பி 1 inches. ஸோ இந்த 1 inches வந்து நம்ம கர்வ் பண்ண இந்த லைன் மேலே பேரலாக வரைஞ்சிட்டோன்னா நம்மளோட சைனீஸ் காலர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காலரை வந்து நம்ம ஷேப் பண்ணணும். ஸோ 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து நம்ம 1/2 inch மேலே எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சைனீஸ் காலர் ரெடி. ஸோ இதை பின் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், சீம் அலவன்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. சீம் அலவன்ஸ் வந்து காலர்ஸில் எப்பயுமே கொடுக்கக்கூடாது. அண்ட் இங்கே நான் யூஸ் பண்ணுறது மைக்ரோடாட் கேன்வஸ் பிகாஸ் எனக்கு சாஃப்ட் காலர் வேணும். நீங்கள் இது வந்து கொஞ்சம் திக் கேன்வஸ் வந்து யூஸ் பண்ணலாம், காலர் கேன்வஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் அதிலலாம் வந்து நம்ம சீம் அலவன்ஸே கொடுக்க முடியாது. கொடுத்தா நம்மளுக்கு காலரை வந்து டேர்ன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ எப்பயுமே வந்து கேன்வஸில் சீம் அலவன்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி ரெடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம காலர் இப்படி தான் வரப்போகுது. ஸோ அடுத்தது வந்து டபுள் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஸோ வி நீட் 2 fabrics டு கம்ப்ளீட் த காலர். நமக்கு காலர் பீஸ் வேணும், அண்டர் காலர் பீஸ் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபேப்ரிக்கில் ராங் சைட் மேலே நம்ம வந்து இந்த மாதிரி கேன்வஸை வந்து அயன் பண்ணிக்கிட்டோன்னா இது வந்து ஒட்டிக்கும் ஃபேப்ரிக் மேலே. அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் எதுவும் விட வேண்டாம். பட் ரேண்டமாக கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எட்ஜில் வந்து டெய்லரிங் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி மெத்தட். ஸோ இங்கே வந்து நம்ம காலரோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணும்போது கேன்வஸில் ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக ஃபேப்ரிக் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த காலரோட ஷேப் வந்து கரெக்டாக அந்த கேன்வஸில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஸ்லோவாக அந்த மாதிரி திருப்பிகிட்டே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபுல் எட்ஜை வந்து
we are just going to do a straight stitch and finish it. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், காலரோட பாட்டம் சைடில் வந்து நம்ம நெக்லைனில் 1/4 inch சீம் அலவன்ஸ் விட்ட மாதிரியே இங்கே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விட போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து நம்ம நெக்லைனில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், காலரில் வந்து கேன்வஸை தள்ளி, கேன்வஸ்லேருந்து ஒரு 1/4 inch தள்ளி தான் நமக்கு சீம் அலவன்ஸ் இருக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் மேல் சைடையும் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ 1/4 inchக்கும் கம்மியாகவே நம்ம ட்ரிம் பண்ணலாம். அப்போ தான் வந்து காலர் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும். ஸோ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். ஸோ திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அயர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகும். காலரோட ஷேப் வந்து அழகாக தெரிய ஆரம்பிக்கும். காலரில் வந்து அயனிங் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதுதான் வந்து நமக்கு காலர் ஷேப் கொடுக்குறது. நமக்கு வந்து காலரை வந்து நெக்லைனில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்து நல்லா படிஞ்சு வரும். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா டெய்லரிங் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, கேன்வஸ் ஒட்டின பக்கத்தில் இல்லாமல் தி அதர் சைடை கரெக்டாக கேன்வஸ் மேலேயே வச்சு ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அடியில் இருக்க லேயரில் தான் நான் கேன்வஸ் ஒட்டியிருக்கேன். மேலே இருக்க லேயரில் வந்து அந்த கேன்வஸ் ஷேப்புக்கே வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணி லைட்டாக க்ரீஸிங் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து கேன்வஸில் இருக்க சைட் தான் நம்ம வந்து நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பக்கம் இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ண போகிறோம் ஆன் த ராங் சைட். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அலைன் பண்ணுறதுக்காக, ஸோ நெக்லைனில் ஹெம்மிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதை நல்லா அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா டெய்லரிங் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்லைன் டு நெக்லைன் பர்ஃபெக்டாக அலைன் ஆகும். எந்த மிஸ்மேட்சுமே வரவே வராது. ஸோ இப்போ காலர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம காலரோட சென்டரை நாட்ச் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பேக் நெக் லைனோட சென்டரையும் நம்ம நாட்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 நாட்சஸை தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து எந்த சைடில் பின் பண்ண போகிறோன்னா, நம்ம எந்த சைடில் வந்து காலரை ஒட்டியிருந்தோமோ, கேன்வஸை ஒட்டியிருந்தோமோ அந்த சைடில் வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ பின் பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து பின் பண்ணிக்கோங்க. நம்ம காலர் வந்து இங்கே எந்த ஸ்டேஜில் டிராஃப்ட் பண்ணியிருக்கோன்னா, ஷோல்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணி நெக்லைனில் வி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டிராஃப்டிங் பண்ணதுனால இந்த பின்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து மேட்ச் ஆயிரும். காலரோட சர்க்கம்ஃபரன்ஸும் நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸும் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் டேக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேன்வஸ் எட்ஜில் 1/4 inch சீம் அலவன்ஸ் கொடுத்ததுனால நெக் அண்ட் காலர் மேட்ச் ஆயிரும் ரொம்ப பர்ஃபெக்டாக.
ஸோ ஃபினிஷ் பண்ணும்போதும் பேக் டேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம மெஷின் ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைடில் வந்து ஹெம்மிங் பண்ணலாம். ஹெம்மிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச்சே தெரியாது. எல்லா ஸ்டிச்சஸும் உள் சைடு போயிடும். ஒரு டிசைனர் கார்மெண்ட் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும். காலர் வந்து கமர்ஷியலாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னா, ராங் சைடில் தைச்சிட்டு ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து மெஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மெத்தடும் உங்களுக்கு வரும்னா யூ கேன் ஃபாலோ தட். பட் இந்த மெத்தட் வந்து வெளியில் ஸ்டிச் தெரிய வேண்டாம், ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா இந்த மெத்தடை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் காலரை வந்து நல்லா வந்து எடுத்து விட்டு பின் பண்ண போகிறேன். பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹெம்மிங் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம அயர்ன் பண்ணதுனால அந்த இடத்துல நம்ம ஹெம்மிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே வந்து நம்ம திரும்ப மேட்ச் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஸோ பை இட் செல்ஃப் அந்த க்ரீஸ் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹெம்மிங் பண்ணும்போது. கார்னர்ஸில் வர அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் காலர் உள்ளே தள்ளி விட்டுடலாம். ஸோ நான் மேலே வந்து ஒரு ரோ ஆஃப் பின்ஸ் வந்து பின் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்லைன் டு நெக்லைன் மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஹெம்மிங் பண்ணும்போது இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே காலர் ஈஸியாக டேர்ன் ஆயிரும். ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் உள் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியையும் நம்ம சேர்த்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஹெம்மிங் பண்ணி. ஸோ இந்த ஹெம்மிங் பண்ணி பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் எந்த ஸ்டிச்சஸும் தெரியவே தெரியாது. ஸோ ஒரே ஒருக்க ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா, காலர் டு காலர் சென்டரில் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன கரெக்ஷனாலும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காலர் அண்ட் நெக்லைன் பண்ண முடியும். அடுத்தது நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் கிட்ட பண்ணணும். சிங்கிள் த்ரெட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஹெம்மிங். அண்ட் நம்மளோட காலர் வித் வி நெக்லைன் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ஹவு த காலர் ஷுட் லுக். ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். வெளிப்பக்கம் ஸ்டிச்சஸே தெரியல. அண்ட் உள் சைடில் ஹெம்மிங் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப நீட் ஃபினிஷாக இருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட சைட் சீம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, கீழே பாட்டம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.